உங்க பிள்ளைகளை நீங்கள் தலைவர்களாக உருவாக்க வேண்டும். வீட்டு தவளைகளாய் உருவாக்கி விடாதீர்கள். குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுறவங்களாக உருவாக்கி விடாதீர்கள். இந்த தேசத்தை வழி நடத்துகிற தலைவர்களாக they have to rise up. சாதகமான சூழ்நிலைகள் தான் என் பிள்ளைகளும் நானும் எழும்பி பிரகாசிப்போம் என்று யோசிக்காதீர்கள். கர்த்தர் தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகள் எங்கே? சபையே, நீ யாராய் இருக்க விரும்புகிறாய்? அற்புதமாய் அடையாளமாய் இருக்க விரும்புகிறாயா? இல்லாவிட்டால் காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு ஒத்து போகிற வேஷதாரி கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறாயா? Who are you? Who do you want to be? உனக்குள்ள ஒரு வெறி இல்லையா? உன் எலும்புக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை எரியவில்லையா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வேதத்தை திருப்புவோம். ஐசாயா chapter 8 and verse 18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும், இஸ்ரவேல்ல நாங்க எப்படி இருக்கிறோம்னா அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல்ல நாங்க யாரா இருக்கிறோம்? அடையாளங்களாக, அற்புதம். எல்லாரும் சொல்லுங்க. இந்தியாவில் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் உலகத்தை கலக்கிறவங்களா மாற்ற போறார். உங்க பிள்ளைகள் மூலமா இந்த தேசத்துல திருப்பு முனையை தர போகிறார். அடுத்த பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க போகிறது கர்த்தருடைய பிள்ளைகள். ஏசாயா தன்னையும் தன் பிள்ளைகளையும் அப்படி பார்க்கிறார். சும்மா பொய் சொல்லல, அவர் உண்மையை சொல்றார். சும்மா மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக சொல்லல, அவர் அனுபவிச்சதை சொல்றார். நானும் என் பிள்ளைகளும் we are a sign and a wonder, sign and a symbol. அடையாளமாய் இருக்கிறோம். எதற்கு அடையாளம்? தேவனுடைய மகத்துவத்துக்கு அடையாளம். எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய மாட்சிமைக்கு அடையாளம். எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய அற்புதத்தை செய்கிற வல்லமைக்கு அடையாளம். நான் விசுவாசிக்கிறேன், உங்க பிள்ளைகளும் இனி இந்த தேசத்துல தேவனுடைய பெரிய அடையாளமாய் மாற போகிறார். நீங்க ஜெபிச்சாலும் பிசாசுவோடு உங்க பிள்ளைகள் ஜெபித்தாலும் உங்க பிள்ளைகளுடைய கரங்கள் மூலமாய் தேவன் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். Our children, as for me and my children, we will be as signs and symbols in Israel from the Lord Almighty who dwells in Mount Zion. பிள்ளைகளை எதற்காக நாம் பெறுகிறோம்? Why does God give children? எதற்காக கர்த்தர் ஒரு சந்ததியை கொடுக்கிறார்? எதற்காக பிள்ளைகள்? பிள்ளைகள் முதல்ல யார்கிட்ட வராங்க? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கும் பலன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரால் கிடைக்கிற பலன். The children are a heritage from the Lord. அவற்றிலிருந்து வந்த ஒரு கிருபையான கனி. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திலையும் சக்சஸ்ஃபுல்லா வைக்க விரும்புறாரு, அவங்களுடைய படிப்பிலும் சக்சஸ்ஃபுல்லா வைக்க விரும்புறாரு, சமுதாயத்திலையும் அவர்களை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். 12 வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கிற பெரிய தலைவர்களோடு வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தாராம். 12 வயது நிரம்பின அந்த வயதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அதே ஞானத்தை, அறிவை கர்த்தர் கொடுப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவவும் கண்டார்கள். இன்னைக்கு உங்க பசங்க என்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்கும்? பாஸ்டர், நீங்க இப்படி சொன்னீங்களே, இதை பத்தி உங்க விளக்கம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தெரிஞ்சவங்களால தானே கேள்வி கேட்க முடியும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தை கற்று தேர்ந்திருந்தார். அவருடைய பெற்றோர்கள் வேதத்தை படிக்க வைத்தார்கள்.
உலகத்தின் ஒளியாக அவர் மாறுவதற்கு பிதாவானவர் செய்த காரியம் அவரை பிறக்க வைத்தது. ஆனால் அவரை வளர்த்தது அவருடைய தாய், அவருடைய பெற்றோர். அவர் தானா வளரல, அவரை வளர்த்தார்கள். கர்த்தருடைய காரியத்திலே அவரை வளர்த்தார்கள். ஆகவேதான் அவர் 12 வயதுல அப்பா அம்மா கூட இருக்கிறத விட கர்த்தருடைய ஆலயத்திலே வசனத்தை அவங்க அப்பா அம்மா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கூட்டத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க பாட்டுக்கு பிரயாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வருது, பிள்ளைய காணோம். பிள்ளைய எங்க விட்ட? யோசிப்பு கேட்கிறாரு. மரியம்மா சொல்றாங்க, என்னங்க உங்ககிட்ட இருக்கிறாருன்னு நினைச்சேன், தேடு தேடு காணோம், எங்க விட்டோம்? கடைசியா அவரை சர்ச்சில் பார்த்தோம், வாங்க போலாம். 3 நாளைக்கு பின்பு அவங்க பெற்றோர் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனத்துல, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து, அவங்க குரூப்ல வந்திருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டு உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். தேடிக்கொண்டே எங்க போனாங்களா? எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்புறம் 3 நாளைக்கு பின்பு பாருங்க, அவர் காணாம போய் எத்தனை நாளைக்கு பின்பு? 3 நாளைக்கு பின்பு அவரை கண்டுபிடித்தார்கள். உங்க பிள்ளை 3 நாள் காணாம போச்சுன்னா எங்க இருக்கும்? மெக்டொனால்ட்ஸ்ல உட்கார்ந்து இருக்குமா? 3 நாள் உங்க பிள்ளை காணாம போச்சுன்னா எங்க இருக்கும்? KFCல இருக்குமா? 3 நாள் உங்க பிள்ளை காணாம போச்சுன்னா ஐபேக்கோ ஐஸ்கிரீம்ல உட்கார்ந்து இருக்குமா? ஆனா இந்த பிள்ளை பாருங்க, தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு பாஸ்டரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வசனங்கள் எப்படியா இருக்குது? 3 நாளும் அவருக்கு சாப்பாடு பிடிக்கல, அவருக்கு தூக்கம் இல்லை, அம்மா அப்பா தேவையில்லை, எனக்கு கர்த்தருடைய வீடு. அதனால்தான் அவர் உலகத்துக்கே வெளிச்சமா மாறினார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் உலகத்துக்கே வெளிச்சமாய் மாற்றுவாராக. அதுக்கு என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, இன்னைக்கு உங்க பிள்ளைகள் மேல அவருடைய அளவற்ற இரக்கத்தை ஊத்த போறாரு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரியதாயிருக்கும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் போதித்தார்னா அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு இந்த உலகம் உங்க பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் போதனைகளை எடுக்க விரும்புகிறது. The world wants to teach. யூடியூப் நிறைய கத்துக் கொடுக்குது, இன்ஸ்டாகிராம் நிறைய கத்துக் கொடுக்குது. நம்ம ஒரு பேஸ்மெண்ட் போட்டா இந்த உலகம் வேற ஒரு பேஸ்மெண்ட்டை போடுது. We are living in dangerous times. We are living in perilous times. நம்முடைய சந்ததிகளை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தேசத்தில் நாம் அற்புதமாய் அடையாளமாய் மாற வேண்டும் என்றால் இந்தியாவிலே கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு லஞ்சம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு பிரிட்ஜை கட்ட விடுறாங்க, பிரிட்ஜ் இடிந்து விழுகிறது. ஒரிசாவில் நடந்த சம்பவம் தெரியும்ல, ஒரு பிரிட்ஜ் அருந்து விழுந்து எத்தனையோ பேர் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டாங்க. காரணம் என்ன? அதுக்கு மேல எத்தனை பேர் போகலான்றது அவங்க சரியா கணக்கு போடல. பல நஷ்டங்கள் ஏற்படுகிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி நிற்பதில்லை. எதற்காக தவறான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது? லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. காசு கொடுத்தா தீர்ப்பை மாற்றி எழுதிடலாம். அரசியல் பலமும் பண பலமும் ஆள் பலமும் இருந்தால் இன்றைக்கு மாறாக ஒரு தீர்ப்பை எழுதி வாங்க முடிகிறது. நேர்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு நேர்மையான போலீசுடைய தலைமைத்துவம், லஞ்சம் வாங்காமல் சீட்டு போடுகிற ஒரு நேர்மையான கிறிஸ்தவர், லஞ்சம் வாங்காமல்
ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லையும் டீச்சர்ஸ் உடைய போர்ட்லையும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு முறைப்படி தேர்வு வைத்து இன்டர்வியூ வைத்து சாமானியனும் சாதனையாளனாய் மாறுவதற்கு நேர்மையாய் இருக்கிற ஒரு அரசாங்கம், அரசியல் அமைப்பு, அரசு நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள் இங்கே எல்லாம் நேர்மையான, உண்மையான, ஞானமுள்ள தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும். கர்த்தராலே இந்தியாவிலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாய், அடையாளங்களாய். யாராவது கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பைபிள் வசனத்துக்கு பக்கத்துல ஏசாயா 8:18 அதே பேஜில் மேலே அந்த கீழே அண்டர்லைன் பண்ணிட்டு மேலே எழுதுங்க, உங்க பிள்ளைகளுடைய பெயரை எழுதுங்க. ஆமேன். உங்க பிள்ளைகளுடைய பெயரை எழுதுங்க. என் மகள் செரியும், என் மகள் பென்னியும் இஸ்ரவேலிலே, இந்தியாவிலே, உலகத்திலே அற்புதங்களாய், அடையாளங்களாய் திகழ்வார்கள். அடையாளங்களாய், அற்புதங்களாய் திகழ்வார்கள் என்று சொல்லி நீங்க எழுதி வைங்க. அவங்க பேரை சொல்லி ஒவ்வொரு முறை அந்த பக்கத்தில் நீங்க வாசிக்கும் போதும், அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது மேல இருக்க உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எழும்பி நிற்பதாக. I am challenging mothers, I am challenging people in the church today. உங்க பிள்ளைகளை நீங்கள் தலைவர்களாக உருவாக்க வேண்டும். வீட்டு தவளைகளாய் உருவாக்கி விடாதீர்கள். குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவங்களா உருவாக்கி விடாதீர்கள். இந்த தேசத்தை வழி நடத்துகிற தலைவர்களாக they have to rise up. கலெக்டர்ஸாக மாற வேண்டும். சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸா வரணும், டிஐஜியா வரணும், செக்ரட்டரியா வரணும், செக்ரட்டரி டு த கவர்னரா வரணும், செக்ரட்டரி டு த சீஃப் மினிஸ்டரா வரணும், ஐஏஎஸ் ஆபீசரா நிக்கணும், ஐஎஃப்எஸ்ல இருக்கணும், ஃபாரின் சர்வீஸ்ல இருக்கணும், ஃபாரஸ்ட்ல இருக்கணும், இந்தியன் எக்கனாமிக் கவுன்சில் இருக்கணும், பொருளாதார நிபுணர்களாக இருக்க வேண்டும். சும்மா ஒரு ஐடி ஜாப் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் சம்பளத்தை வாங்கி கல்யாணத்தை கட்டி கொடுத்து குழந்தைகளை பெற்றிடல. உலகத்தை கலக்கிறவங்களா உங்க பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறேன்? சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். நானும் கர்த்தரனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் திகழ்கிறோம். இது திகழணும்னா உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். அதுதான் ஏசாயா 54:13 சொன்னேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அன்பனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை கர்த்தர் அடையாளமா இந்த வசனத்தினுடைய பொருளை ரெண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று ஆவிக்குரிய விதத்திலே, மற்றொன்று எழுத்தின் பிரகாரமாகவும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு பிள்ளையின் பெயர் மகேர் ஷலால் ஹஷ்பஸ். மகேர் ஷலால் ஹஷ்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரமாக அழிவு வரும், சீக்கிரமாக நியாய தீர்ப்பு வரும். ஸ்பீடி பிளண்டர், ஹேஸ்ட்லி ஸ்பாயில். இது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் தேசத்திலே யூதா, இஸ்ரவேல் என்று 2ஆய் பிரிந்து தேசத்தில் பிரிவினையினாலே குழப்பங்கள். இந்த குழப்பத்தினுடைய விளைவு சீக்கிரமாய் தேசத்திற்கு நியாய தீர்ப்பு, அழிவு. அப்போ ஏசாயாவுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையினுடைய பெயரை முழு இஸ்ரவேலும் கேட்டா அவங்களுக்கு தெரிய வருகிறது, நாம் பிரிந்திருந்தால் அழிவோம். அவருடைய பெயரையே கர்த்தர் அப்படி வைக்க சொல்லி இருக்கிறார். ஆனா மற்றொரு பிள்ளையினுடைய பெயர் ஷெயர் ஜஷூப். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மீதியானவர்கள் திரும்பி வருவார்கள். The remnant shall return. Why did God give these 2 names? Because he wanted to make them a sign and a symbol. Literally, in the Maher Shalal Hashbas, அப்புறம் இந்த ஷெயர் ஜஷூப், இவங்க 2 பேரும் தெருவில் நடந்து போனாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் பார்ப்பாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியலனா அழிவு வரும். ஆனா கர்த்தர் எங்களை திருப்பி கொண்டு வருகிறவர், எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிள்ளைகளை பார்த்தார், எல்லாருக்கும் அடையாளம் தெரியும்.
ஏன்னா அவங்க பேருடைய அர்த்தமே அதுதான். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கண்ணுன்ற பேரு, அந்த பேரை சொல்லும் போது நல்ல கண்ணு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது இல்ல? அதே மாதிரிதான் இந்த பேரை சொல்லும் போதே இஸ்ரவேல்ல எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் திரும்ப நம்ம சந்திக்க வருவா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் மேல் நியாய தீர்ப்பை சொன்னவர் தான். அதே சமயத்தில் அவர்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிற வல்லமையான தீர்க்க தரிசனங்களை சொன்னார். அதற்கு கர்த்தர் ஏசாயாவையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பெயர்களையும் அடையாளங்களாக பயன்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி வைப்பாராக. உங்க பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது என்ன வைக்க போறீங்க? எனக்கு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை சிகரெட் பிடிச்சு ரவுண்ட் ரவுண்டா ஊதுறான், ரிங்கு ரிங்கா ஊதுறான், பிடிக்காதுறான்னா அப்படின்றா, ரவுண்ட் ரவுண்டா வருதுன்னா. பேர் என்னன்னு கேட்டேன், ரஜினிகாந்த். அப்படிதான்மா நானும் சொல்லிட்டேன். பேர் வைக்கும் போது என்ன பேர் வைக்கிறீங்க? இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க என்கிட்ட, என் பையன் எப்ப பார்த்தாலும் மற்ற பிள்ளைங்களை தூக்கி போட்டு டமால் டமால் தூக்கி போடுறான். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டான், அவன் பேரு ஷான் மைக்கேல். அவன் WWFல எல்லாத்தையும் தூக்கி. இன்னொரு பையன் பேரு என்னன்னா அண்டர்டேக்கரா. ஆட பாவிகளா, நீங்க WWF பார்க்கறதெல்லாம் ஓகே தான், அந்த பேரை போய் இவன் பிள்ளைக்கு வச்சு விட்டு இப்ப எதுக்கு அடையாளமா பார்க்கறாங்க? பிள்ளைக்கு பெயரை வைக்கிற போது பைபிள்ல அர்த்தமுள்ள பெயரை வைங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க பிள்ளைங்க பேரை கூப்பிடுறவங்களுக்கு புரியணும், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். யாராவது கேட்டா அந்த பிள்ளையுடைய பேருடைய அர்த்தத்தை நீங்க சொல்லணும். பேர் வைக்கிறது பெருசு இல்லைங்க, அந்த பேருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த பேருக்கு அடையாளமா கர்த்தர் நம்ம வைப்பாராக. எல்லா தீர்க்கதரிசிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா யெகோவா ரட்சிக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு துல்லியமாய் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் பாருங்களேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறேன், நான் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறேன், நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும். பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொன்னார். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு, எப்பா நீ போய் நடு ரோட்ல ஒரு பக்கமா கைய வச்சு படுத்துக்கோ. எத்தனை நாள்? 1 வருஷமா படுன்ட்டார். 1 வருஷமா இந்த தீர்க்கதரிசி திரும்பி படுக்கவே இல்லைங்க. ஒத்த சைட்ல இப்படி திருப்பி இப்படியே படுத்தவர் தான். உங்களை சொன்னா பண்ணுவீங்களா? கிரேசி நோ? எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது, பயங்கரமா இருக்குதுங்க. அந்த காலத்து தீர்க்கதரிசிகள்லாம் வந்து மக்கள் என்ன சொல்லுவாங்கன்றதை பத்தி யோசிக்கல. இன்னைக்கு இருந்தா உடனே எவ்வளவு மீம்ஸ் வந்திருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் 1 வருஷமாய் திரும்பி படுக்கவே இல்லை, ஒரு பக்கமாகவே படுத்துக் கொண்டிருக்கிறார். நிஜமா அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. என்ன, இஸ்ரவேல்ல எதையெல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தான் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி இப்படி பண்ணுனாரு. அற்புதமா அடையாளமா தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைப்பார், சபையை வைப்பாரு, சபைக்கு அதை சொல்லி கொடுப்பாரு. இஸ்ரவேல்கிட்ட பேசுறதுக்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாரு, செய்ய சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னும் ஓசியா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போ ஒரு வேசியை மணமுடி என்றார். கோமெர் என்கிற அந்த ஸ்திரீயை மணமுடித்தார். அந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க சொன்னார். அந்த பெயர்களில் அர்த்தம் இருக்கிறது. அந்த பெயர்களின் அர்த்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்த சொன்னார். ஆண்டவர் அவர்களை ஒரு அடையாளமாய் வைத்தார். The children and the families of the prophets were signs for the entire nation. எத்தனை பேர் புரியுது? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லு. கர்த்தருக்காக அடையாள சின்னமா இருக்க விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு எங்க போகுதுன்றது இந்த பேர் பலகை இல்லாவிட்டால் எப்படி தெரியும்? ஜிபிஎஸ் இல்லாவிட்டால் வழி எப்படி தெரியும்? கர்த்தர் இந்த தேசத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் நாம் காண்பிக்க விட்டால் யார் காண்பிப்பார்? ஓசியா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் போய் திப்லைமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்துக் கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். சரி. அப்பொழுது கர்த்தர் அவளை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பெயரிடு. எஸ்ரேல் என்று பெயரு. ஜெஸ்ரீல் எதுக்கு? ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். நான் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லி பிறந்த குழந்தைக்கு பேரை வைக்க சொல்றாரு. ஜெஸ்ரேல்னு சொல்லி பேர் வெயின்னு சொல்லி சொல்றார். ருஹாமா, லோ ருஹாமா அப்படின்னு சொல்லி பேர் சொல்றார். வாசிங்க ஓசியா 1:6. அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருஹாமா என்று பெயரிடு. ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. பாருங்க, இங்க சொல்றாரு நாட் லவ்டு. அங்க எப்படி ஏசாயாவுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து நேர் எதிரெதிரான பெயர்களை கொடுத்தாரோ அதே மாதிரி இங்க சொல்றாரு பாருங்க. அவளை லோ ரூஹமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட் லவ்டு அப்படின்னு பேரை கொடுக்க சொல்றார். ஆனா கர்த்தர் அப்படியே நம்மளை நாட் லவ்டா வைக்கிறவர் இல்லை. நம்ம எப்போதுமே பாளையத்துக்கு புறம்பாய் வைக்கிறது இல்லை. தப்பி போன ஒரே ஆட்டை தேடி வருகிறவர். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அடுத்ததா ஒரு பிள்ளை பிறக்கிறது. வாசிங்க ஓசியா 1:8-9 வாசிங்க. அவள் லோருகாமாவை முளைமறக்க பண்ணின பிற்பாடு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். மறுபடியும் ஒரு குமாரனை பெறுகிறாள். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம்மி என்னும் பெயரிடு. லோ அம்மி என்று பெயரிடு. ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். லோ அம்மின்றவங்கள கர்த்தர், நீ லோ அம்மி இல்ல, அம்மி. நீ லோ ருஹாமா கிடையாது, ருஹாமா. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? இனிமேல் சிநேகிக்கப்படாதவள் அல்ல. You are not low Ruhama. You are Ruhama. You are not low Ammi. Not my people. You are my people. அப்படின்னு கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். எதற்காக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பெயரை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாரும் அவங்கள பார்த்தாலே இதுதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, இதுதான் கர்த்தருடைய இரக்கம் என்பதை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்தியாவிலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் நாங்கள் திகழ விரும்புகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் ஒண்ணு சொல்றேன். Don't look for a favorite climate for your children to prosper. சாதகமான சூழ்நிலைகள் தான் என் பிள்ளைகளும் நானும் எழும்பி பிரகாசிப்போம் என்று யோசிக்காதீர்கள். சாதகம் இல்லாத சூழ்நிலைகளிலும், சாதகமற்ற, when things were not working right, even in Babylon, கர்த்தர் தானியேலை, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாபிலோன்ல இருந்த எல்லா வாலிபர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களாக காணப்பட்டார்களாம். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, ராஜா எதையெல்லாம் கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அவர்களை எப்படி கண்டானா? 10 மடங்கு. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க.
நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த நாவை தரப்போகிறார். கல்விமானின் நாவு. உங்க பிள்ளைகள் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை வரக்கூடாது, சினிமா பாட்டு வரக்கூடாது. கல்விமானின் நாவு. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கல்விமானின் நாவை தந்தருளி. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? கல்விமானின் நாவை தந்தருளினார். அந்த கல்விமானின் நாவு கிடைச்சதுனால என்ன நடக்குதா? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க காலையில எழும்ப மறுக்கிறாங்களா? கல்விமானின் நாவு தரணும்னு கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா காலையில ஏஞ்சு சந்தர பலபா சிக்கபா ரபாதரி அந்தரதரா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே எழும்பி பாட புஸ்தகத்தை எடுத்து படிப்பாங்க. சொல்லும் போது பிள்ளைங்க ஒருத்தர் பாக்குறாங்க, நீயா நீ ஏஞ்சிருவியா? சில பெற்றோர் தங்க பிள்ளைங்களை பார்த்தாங்க, ஒன்னதான் சொல்றாரு. கல்விமானின் நாவு. எல்லாரும் சொல்லுங்க, அது என்னங்க கல்விமானின் நாவு? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கத்தக்கதான கல்விமானின் நாவினா புக்குனால, விஸ்டம்னால, உலக ஞானத்தால உள்ள நிரப்புறதில்ல. மற்றவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிற நாவு, மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற நாவு. ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை கல்விமானின் நாவினால் நிரப்புவாராக. அவங்க என்ன பண்ணுவாங்களா? காலைதோறும் அவர்கள் எழும்பி என்ன செய்யறாங்களா? கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லை. ஆனா கல்விமானின் நாவு அவர்களுக்கு தேவை என்று கேட்டு பாருங்க, கேட்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அந்த கல்விமானின் நாவு வந்தா கேட்கிறவர்களாக அவங்க செவியை கர்த்தர் கவனிக்க செய்வார். உங்க பிள்ளைங்க சரியா படிக்கலன்னு சொல்றாங்களா ஸ்கூல்ல? அவங்க தலை மேல கை வச்சு, என் பிள்ளைக்கு கல்விமானின் நாவை தாங்கப்பா. அதை சொல்லும் போது இங்க பாருங்க, நாவும் செவியும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. What they see, what they hear, what they speak, these three things are connected. ஆண்டவர் எதற்காக ஊமையனுடைய நாவை தொட்டார்? தொட்டுட்டு எப்பத்தானாரு? நாக்க தொட்டார். எப்பத்தானாரு? காது திறந்துருச்சு, வாய் பேச ஆரம்பித்து விட்டது. உங்க பிள்ளைகளுடைய நாவை கர்த்தர் தொடுவாராக, கல்விமானின் நாவை தருவாராக. மார்க் 7:35 அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். என் பிள்ளை இன்னும் சரியா பேசலன்னு ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் பிள்ளையுடைய நாவை கர்த்தர் தொட்டு கல்விமானின் நாவாக மாற்ற போகிறார். எத்தனை பேருக்கு நீங்க உங்க பிள்ளை அப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமென். இதோ நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனாலே அற்புதங்களாக அடையாளங்களாக திகழ்கிறோம். We want to be a sign and a wonder. They have to be filled with wisdom. They have to be filled with skill. பெசலேயல்னு ஒரு கேரக்டரை நீங்க வாசிக்கிறீங்க. ஆசரிப்பு கூடாரத்துல இந்த பெசலேயேல் என்ற இந்த மனுஷனுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞான வரத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஞான வரம் தெரியுமா? யாருக்குமே வெளிப்படாத நூதனமான புதிய டிசைன்ஸ, புதிய ஒர்க்க, மெட்டல்ல, கோல்டுல, பலவிதமான பொருட்களிலும் உருவாக்கக்கூடிய வெளிப்பாட்டை உடைய ஒரு மனிதன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் யூதாவின் கோத்திரத்திலே ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெசலேயலை நான் பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், நாவல் works, வினோதமான வேலைகளை அவன் செய்யும்படி செய்து, பொன்னிலும் வெள்ளியிலும்
வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும், யூகித்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க ஆமென். ஆமென். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை எந்த ஆவியினால்? தேவ ஆவியினால். புக் ஆவியினாலா? இன்டர்நெட் ஆவியினாலா? இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எந்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க? என்ன ஆவி? பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா? எல்லாரும் உங்க பிள்ளைங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியால தான் நிரப்பி இருக்காருன்னு சொல்லுவீங்க. என் கேள்வி என்னன்னா, பரிசுத்த ஆவியால் நிரப்பி இருந்தா எத்தனை வருஷம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியும்? கீபோர்டு இருக்குது, வாசிக்கிறதுக்கு பிள்ளைங்க எங்க? கிட்டாரிஸ்ட் எங்க? வாசிக்கிறதுக்கு தேறினவர்களா 280 பேர். அவங்க எல்லாரும் not just players of music, they were prophets. தீர்க்க தரிசனம் உரைக்கிற நிபுணர்களை தாவீது வைத்திருந்தாராம். They were all prophets in the church. உங்க பிள்ளைகளை choirக்கு அனுப்புங்க. உங்க பிள்ளைகளை உலகத்தை கலக்கிறவங்களா மாத்தணும்னு எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குதுங்க. நம்ம பிள்ளைகள் ஒழுங்காய் எழும்பி அடுத்த 10-15 வருஷத்துல இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறவர்களாய் அற்புதமாய் அடையாளமாய் எழும்ப வேண்டும். உங்க பிள்ளைகிட்ட ரொம்ப அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படியாதீங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, கர்த்தருடைய பிள்ளை நீங்க இப்படிதான் இருக்கணும். மற்றவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட்டு போமா, நீங்க மட்டும் சர்ச்சை அப்படிதான் போகணும். வா, அம்மா அப்பாலாம் என்ன அப்படி அடிச்சு வலித்தாங்க. சண்டே சர்ச்சுக்கு வானா பிள்ளைகளுக்கு எழுப்புறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்குது. அதுக்கு கூட அம்மா சப்ப கட்டே பாவம் நைட்டு தூங்கல. ஏன் தூங்கல? வீடியோ உட்காந்து பாக்குறது, ரீல்ஸ பாக்குறது, யூடியூப பாக்குறது. அப்புறம் காலைல தூக்கம் வர என்ன வரும்? செல்போன் நைட்டு புடுங்கி வைங்க. பிள்ளைகளை ஞானத்தால நிரப்பணும். அடிச்சு கலப்பி சர்பைக்கு போகணும்னு சொல்லுங்க. எங்க அம்மா அப்பாவும் எங்களை காலையில எழும்பி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அவ்வளவு பயபக்தியாக அனுப்புவாங்க. பிள்ளைகளுடைய வளர்ப்புல கூட அவளை கர்த்தருக்கென்று அனுப்புறது கிடையாது. அனுப்புங்க பிரதர் சிஸ்டர். உங்க பிள்ளைகள ஒரு பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுங்க, ஒரு சேனையை கொடுங்க, எழுப்புவோம். கர்த்தருக்காக சில வாலிபர்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாயா, ஆண்டவருக்காக நிக்க வா. எவ்வளவு சம்பளம் கேட்காத. 3000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு நான் வந்தேன். 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு 3000 ரூபாய் சம்பளத்துல இன்னைக்கு கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறார். என் பிள்ளைகளை படிக்க வச்சார், நல்லா படிக்க வச்சிருக்கிறார். ஆண்டவருக்காக எழும்புறதுக்கு ஒரு சேனை தேவை. தீர்க்கதரிசிகள் எங்கே? ஆகாபு ராஜாவை பார்த்து பேசின எலியா எங்கே? பார்வோனுக்கு முன்னாக சவால் விட்ட மோசே எங்கே? எசபேலுக்கு சவால் விட்ட ஜெஹு எங்கே? Too compromised. I need another breed of young children who will rise up and become signs and wonders in this nation. எல்லாம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் அற்புதமா அடையாளமா மாறணும்பா. எங்க பிள்ளைங்க மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமான சந்ததியா எழுப்புங்க அப்பா. உலகத்துக்கு பின்னாடி போக கூடாதப்பா, கர்த்தருக்கு பின்னாடி போகணும் அப்பா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை தொடுங்கப்பா. என் பிள்ளைகளுடைய சிந்தைய கழுவுங்கப்பா. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த தேசம் ஒரு திருப்பு முனையை காண போகிறது. அதற்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவாராக. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகளை வல்லமையா பயன்படுத்து. இந்த பிள்ளைக்காக வேண்டிக் கொண்ட இந்த பிள்ளையை உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்தியாவிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும்
இருக்கிறோம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கும். என் பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்களாகவும், என் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களை போலவும் இருப்பார்கள். அவருடைய சாட்சி உலகமெல்லாம் செல்லும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.